டெய்லி ஆயிலி ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றீங்களா? கேர்ஃபுல், கால் ஸ்டோனுக்கு மெயின் பிரச்சனை அதுதான். கால் ஸ்டோன்ஸ் பித்தப்பை கற்கள் லிவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பைல் கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகி டியோடினமில் டிசால்வ் ஆகி ஃபேட் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் நார்மல் மெக்கானிசம். ஆனால் லிவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பைலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கால் பிளாடர்லேயே ஸ்டேக்னண்ட் ஆகி நின்று கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுதான் பித்தப்பை கற்கள்னு சொல்லுவோம். இது எதனால் வருது அப்படின்னா, ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால, எக்ஸஸ் சுகரு, கிராஷ் டயட்டு, ஒபிசிட்டி, ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல்னாலையும் இந்த கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதனால் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆயிலி ஃபுட்ஸ் ஆர் ஃபேட்டி ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்ட உடனே வயிறு வலி இருக்கும், நாசியா, வாமிட்டிங், இன்டைஜஷன் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இது கால் ஸ்டோன் வர்றதுக்கு ஒரு வார்னிங் சைன். இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் வெறும் குடிநீர் மட்டுமே கொடுத்து இந்த கால் ஸ்டோன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, ரிசர்ச் பேப்பர்னு தான் சொல்லுது. ஸோ ஒரு பேலன்ஸ்டான டயட், அப்புறம் ஒரு டெய்லி எக்ஸசைஸ், உங்களை நீங்கள் ஹைட்ரேஷனாக வச்சுக்கிட்டாலே இந்த கால் ஸ்டோன்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஆயிலி ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.